உயர்த்தப்பட்ட யோசேப்பு. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். இந்த இறை வார்த்தைகள் யோசேப்பின் வாழ்வில் நிறைவேறியதை நாம் தொடக்க நூல் 41 பார்க்கின்றோம். யோசேப்பு யாக்கோபுக்கு அருமையும் பிரியமுமாய் இருந்த ராக்கேலின் மூத்த மகன். நீ பெருகுவாய் என்று அர்த்தம் கொண்ட யோசேப்பு என்ற பெயரை தாய் ராக்கேல் மிகுந்த எதிர்பார்ப்போடு மகன் யோசேப்பிற்கு சூட்டினாள். ஆனால் பாவம், தன்னுடைய இளமையிலேயே யோசேப்பு தன் தாயை இழக்க நேரிட்டது. தந்தை யாக்கோபு யோசேப்பை அதிகம் நேசித்ததால் பல நிற அழகிய வேலைப்பாடு நிறைந்த அங்கியை கொடுத்து யோசேப்பை மகிழ்வித்தார். யோசேப்பின் மீதிருந்த தம் தந்தையின் அன்பும் யோசேப்பின் கனவும் யோசேப்பின் சகோதரர்களுடைய பொறாமைக்கு காரணமாய் அமைந்தது. யோசேப்புக்கு ஏறக்குறைய 17 வயதான பொழுது தகப்பனுடைய கட்டளையின்படி செக்கேமிலே ஆடு மேய்க்கிற தன் சகோதரர்களின் சுக நலத்தை விசாரிக்க புறப்பட்டு போனார். ஒருவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று இயேசு சொன்னது போல யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் உடையை உரிந்து கொண்டு அவனை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் அவனுடைய சகோதரன் ரூபன் அவன் மேல் பரிதாபப்பட்டு யோசேப்பை குழியில் போட வைத்தான். அதனால் அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை ஆழ்குழியில் போட்டார்கள். ஆனால் ரூபனை போல யூதாவும் யோசேப்பின் மேல் பரிதாபப்பட்டு எகிப்துக்கு போகும் மீதியானியரிடம் 20 வெள்ளிக் காசுகளுக்கு யோசேப்பை விற்று போட வைத்தான். எகிப்தில் போத்திபார் வீட்டில் யோசேப்பு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு ஏறக்குறைய 13 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்தில். அன்பானவர்களே, யோசேப்பை போல நம்மையும் பொறாமையினால் அநேகர் தம் வார்த்தைகளாலும் செயல்களினாலும் வேதனைப்படுத்தலாம், காரணமில்லாமல் சாபமிடலாம், வேண்டுமென்றே நமக்கான நன்மைகளை தட்டி பறிக்கலாம். இன்றைக்கும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட பகைவர்களின் மத்தியிலே நின்று கொண்டு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் நிச்சயமாகவே இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவார். ஏறக்குறைய 30 வயதிலே ஆண்டவர் யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினார். எப்படி அவரால் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பை சஃபர் பண்ண வைக்க முடியும்? ஆம், யோசேப்பு சிறுமைப்பட்ட நாட்களும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களும் முடிந்து போயின. அவர் முழு எகிப்துக்கும் அதிபதியாய் மாறினார். திருமணம் பண்ணினார். மனாசே, எப்ராயிம் என்ற 2 மகன்களை பெற்றெடுத்ததை நாம் தொடக்க நூல் 41 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, யோசேப்பின் பிற்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. சொந்த சகோதரர்களையும் தகப்பனையும் பராமரிக்கும் பாக்கியமும் அவனுக்கு கிடைத்தது. யோசேப்பு இறக்கும் பொழுது 110 வயது. பாருங்கள், யோசேப்பு சிறுமைப்பட்ட காலம் 13 ஆண்டுகள் தான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷங்களோ ஏறக்குறைய 80 ஆண்டுகள். நமக்கும் கூட பகைவர்களால் வரும் துன்பம் சிறிது காலம்தான். ஆனால் நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது யோசேப்பிற்கு கிடைத்த ஆசீர்வாதங்களைப் போல நமது ஆசீர்வாத நாட்களையும் வருடங்களையும் ஆண்டவர் அதிகரிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, யோசேப்பை போல நாமும் பொறுமையாக துன்பத்தின் பாதையில் நடப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வந்திருக்கின்ற அனைவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே அவர்களை சந்தித்து அவர்களது தவறுகளை அவர்களை உணர வைத்து சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒருவேளை அவர்கள் எங்களை பகைப்பதற்கு நாங்கள் காரணமாயிருந்தோம் என்றால் அவற்றை மன்னிப்பீராக. ஆமேன்.